மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தங்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைக்கும் உங்கள் குரல் எங்களை எழ வைக்கிறது. மணியை அழுத்தும் உங்கள் விரல் எங்களை அமர வைக்கிறது. இந்த குரலுக்கும் விரலுக்கும் நடுவில் கசிகிற அந்த புன்னகை இருக்குல்ல, அதை மறக்கவே முடியாது. அந்த புன்னகைக்கு எனது நன்றியை நான் பதிவாக்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தாயின் வயிற்றிலிருந்து மனிதர்கள் பிறக்கிறார்கள். ஆனால் வரலாற்றின் தாகத்திலிருந்து தான் தலைவர்கள் எழுகிறார்கள். இந்த அடிப்படையில் தேசத்தின் தாகம் தணிக்கிற வகையில், தமிழ் சமூகத்தின் தாகம் தணிக்கிற வகையில் தலைவராக, பேராளுமையாக, கொள்கை இமயமாக எழுந்திருக்கிற, உடன்பிறப்பு என்கிற சொல்லால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். முதல்வர்களை உருவாக்கி விடலாம், ஆனால் தலைவர்களை யாரும் உருவாக்கிவிட முடியாது. தனித்தன்மையோடு தலைவர்கள் எழுகிறார்கள். தேசம் ஒரு நெருக்கடியை கண்டிருக்கிறது. அகப்பகை புறப்பகை என்று சொல்வார்கள். புறப்பகையாய் இருக்கிற அந்நியர்களை நாம் விரட்டி விட்டோம். அகப்பகையாய் இருக்கிற மனிதர்களை சாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால், மாநிலத்தால் பாகுபடுத்தி சனாதன பாசிசமாய் இன்று வெறுப்பு அரசியலை தாங்கி வருகிற அத்தகைய சக்திகளை எதிர்கொள்ளுகிற இந்த அகப்பகையை எதிர்த்த களத்தில் தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல, இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.